சண்டே வந்து வீட்ல வந்து அழுதுருக்கா. 2 மணி நேரம் கதவை லாக் பண்ணிட்டு அழுதுருக்கா. அப்பா இப்ப நம்ம வீட்ல இருக்க பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, நம்ம ரொம்ப நேரம் அழுதுட்டே இருக்கோம், ஒரு விஷயத்த அழுதுட்டு இருக்கோம்னா கொஞ்சம் கொஞ்சுவாங்க, கெஞ்சுவாங்க, அப்புறம் கோவப்பட்டு திட்டுவாங்க. இதுதான் நடந்திருக்கு. அந்த டைம் அவளை வந்து எவ்வளவு நேரம் உள்ளே உட்காந்து அழுவ, நீ வெளியில வா, இப்படி அழுதுட்டே இருந்தா வீட்ல இருக்காத அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அது வந்து நார்மல் பேரண்ட்ஸ் எல்லாருமே சொல்ற. கடைசி அந்த வார்த்தையை திரும்பவும் சொன்னா, தப்பு செஞ்சவங்க நல்லா இருக்காங்க மிஸ், கீழே குனிஞ்சிட்டு அந்த மேட்டை இப்படி கீறிட்டே சொல்றா. தப்பு செஞ்சவங்க நல்லா இருக்காங்க மிஸ், தப்பு செய்யாதனா ரொம்பவே அனுபவிச்சுட்டு இருக்கேன், என்னைய வந்து ரொம்பவே எல்லாரும் ஹர்ட் பண்றாங்க மிஸ், மனநிலை சரியில்லைன்னு சொல்றாங்க. ரோட்ல 1000 பேர் 1000 பேசுவாங்க, நீ அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காத, உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்லி நம்பிக்கை கொடுத்தேன் அவளுக்கு. அதனால அவ இறந்தாங்கிற ரீசன் எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? ஸோ அதை சொல்றேன். அப்ப வெளியில அவ பட்டுக்கிட்டு இருக்க விஷயம் வந்து அவங்க அம்மா எனக்கு சொன்னாங்க, கூட படித்த ஃப்ரெண்ட்ஸுங்களே அவளோட பேசுறது இல்லைம்மா, அவளை பார்த்தா திரும்பி போகிறாங்க. என்கிட்ட நல்லா பேசின பேரண்ட்ஸ் கூட என்னமோ ஏன் பொண்ணு தப்பு பண்ண மாதிரி என்னைய பார்த்து திருப்பிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்ல. எல்லாருக்கும் வணக்கம். அம்ஷிகா, அவளை பற்றி தான் பேச வந்திருக்கேன். என் பேர் சஹானா மதுசூதன். கொழும்புல நான் டான்ஸ் கிளாஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ எல்லாருக்கும் தெரியும், ஜஸ்டிஸ் ஃபார் அம்ஷி, ஜஸ்டிஸ் ஃபார் அம்ஷிகா அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ், ஃபோட்டோஸ் அப்படி வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கேஸ் வந்து நிறைய பேரால் ஷேர் பண்ணப்படுது. சிலர் வந்து உண்மையை சொல்கிறாங்க, சிலர் வந்து நிறைய கற்பனையாக சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன புதுசாக சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். நான் புதுசாலாம் ஒன்றும் சொல்லலை. எல்லாருக்கும் வந்து நியூஸ் படிச்சுட்டு பேசியிருப்பாங்க இல்லையா, இல்லை யாராவது சொல்லி ஷேர் பண்ணி அந்த விஷயங்களை பேசியிருப்பாங்க. சிலர் வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்டயே கூட சிலர் விஷயம் கேட்டிருப்பாங்க. நான் சொல்கிறது அம்ஷி என்கிட்ட பேசுனது. அம்ஷி வந்து என்னோட கிளாஸில் ஜாயின் பண்ணி 2 மந்த் ஆகுது. 2 மாதமாக அவள் வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி என்னென்னமோ சொல்கிறாங்க, மனநிலை பாதித்தவ அப்படின்னு. எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லைங்க. உண்மைக்குமே அவள் வந்து மனநிலை பாதித்த மாதிரி நான் என்றைக்குமே பார்த்ததில்லை அவளை. ஆரம்பத்துலேருந்து எங்களோட ரொம்பவே நல்லா இருந்தா, நல்ல ஃபன்னாக. நான் வந்து ஸ்டார்டிங் வந்த புதுசில் எல்லா பிள்ளைகளும் பழகாது. ஆனால் இவள் வந்து ஒரு 2-3 நாளே என்னோட ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பித்தா. நான் வந்து எல்லாரையும் திட்டுவேன், என்னோட பசங்களை நான் நல்லா பேசினாலும் அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் இவளும் அதே மாதிரி மாறினா. புதுசாக வந்தாலும் டக்குன்னு அவளும் நான் என்ன சொன்னாலும் அதை சிரிச்சுக்கிட்டே எடுத்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன்னான கேர்ளாக தான் நான் பார்த்தேன். நாங்கள் காமெடி டிக்டாக் வீடியோ செய்வோம், டான்ஸ் பண்ணுவோம், எல்லாமே என்னோட சேர்ந்து செஞ்சுருக்கா. இப்போ அந்த நியூஸ் கேட்டதுலேருந்து இப்போ நிறைய பேர் வந்து நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் எனக்கு தெரியும், எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு போன கிழமையில தான் சொன்னான். 24th தான் எனக்கு சொன்னான். அதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி டான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாள். ஸோ உங்களோட வந்து நான் அவள் என்கிட்ட என்ன சொன்னா அப்படிங்கிறது உண்மையை ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் அவள் என்னோட க்ளோஸாக இருந்தா அப்படின்னு சொல்லி. அவள் இறந்த அன்றைக்கே நாங்கள் அந்த வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் தெரியும், அவள் எங்களோட இந்த மெமரிஸை நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு லாஸ்ட் மந்த் இருக்கும், டான்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் எனக்கு உண்மைக்குமே அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் யாரோட ஸ்டூடெண்ட்ஸோட பிரச்சனைகளை நாங்கள் கேட்க மாட்டோம். யாராவது ஒருத்தர் அவங்களாவே ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட போயிட்டு உட்காந்து பேசி, ஓகே அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா, ஓகே அதை வந்து அவங்க ஞாபகம் வச்சுக்கூடாது. என்னோட இடத்த எல்லாம் சிரிச்சுட்டு தான் இருக்கணும். அதுதான் என்னோட ஏன்னா நான் அந்த மனநிலை பாதித்தவங்க அப்படிங்கும் போது எங்கள் அம்மா வந்து மனநிலை பாதித்தவங்க இன்னமும் இருக்காங்க ஹோமில். ஸோ அதனால எனக்கு அது கிளியராக தெரியும், இவளுக்கு அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை. அதனால தான் எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஒரு நாள் வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தா, டான்ஸ் பண்ணிவிட்டு திடீர்னு போய் உட்காந்து ஒரு மாதிரி கண்ணில் தண்ணியெல்லாம் வருது, ஃபீல் பண்ணுறா. என்ன நடக்குது அப்படின்னு எனக்கும் தெரியல. நானும் வா வந்து ஆடுன்னு சொல்லி, ஏன்னா நாங்கள் யாருமே அப்படி தனியாக சோகமாக உட்கார விட மாட்டோம். யாராவது சோகமாக இருந்தால் வந்து ஆடுன்னு தான் கத்துவேன். ஸோ அந்த மாதிரி நான் கத்தி வாவான்னு வரலை. ஓகே அப்போ பசங்களை ஆட சொல்லிவிட்டு நான் போயிட்டு அவகிட்ட கேட்குறேன், என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குற நேரம் அவள் சொல்கிறா, இல்லை மிஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்னா. இல்லை பிடிக்கல அப்படின்னு. அப்போ தான் சொன்னால், என்னை வந்து இப்போ நான் படிச்சுட்ருக்க ஸ்கூலில், அவள் படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்கூலில் வந்து அவளை நோண்டி கேட்குறாங்க, சார் என்ன செஞ்சார், சார் என்ன பண்ணார், எங்கே கை வச்சார். அப்போ அவளுக்கு அந்த மாதிரி கேள்விகள் பிடிக்கல. ஸோ எனக்கு அப்போ தான் என்ன விஷயம்னு எனக்கு தெரியாது. உண்மையாகவே A to Z எனக்கு தெரியாது. ஸோ அவள் அன்னைக்கு சொல்லும் போது
இவளுக்கு வேறு ஏதோ நடந்திருக்கு. அப்போ தான் சொன்னால், நான் அந்த ஸ்கூலை விட்டு மாறி வந்துட்டேன் மிஸ், எல்லாம் மறக்கணும்னு தான் இங்கே வந்து மாறி இருக்கேன், ஆனால் எல்லாரும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ தான் எனக்கு கிளிக் ஆச்சு, ஓகே ஸோ லாஸ்ட்டாக படித்த ஸ்கூலில் ஏதோ பிரச்சனை போல், அதனால தான் சேஞ்ச் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அதை பற்றி அவள் பேச வேணான்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அவளை ரொம்ப டீப்பாக வந்து அவள் டான்ஸில் மட்டுமே அவளை வந்து இன்வால்வ் பண்ணியிருந்தேன். எதுவுமே வந்து அவள் அந்த பழச மெமரிஸ் வச்சுக்கக்கூடாது, இதை எல்லாம் மறக்கணும்னு நினைக்கிற கேர்ள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த விஷயத்தை பற்றி நான் கேட்டதே கிடையாது. இன்ன வரைக்கும் இப்போ இறந்துட்டா இப்போ வரைக்கும் என்ன ஆச்சுன்னு நான் அவளை நானாக கேட்டது கிடையாது, அவளாக சொன்னது மட்டும்தான். ஸோ அன்னைக்கு சொன்னால் அதோட விட்டாச்சு. அதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா இருந்தா. கிளாஸில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டோடையும் வம்பு வளர்ப்பா, எல்லாரோடையும் ஃபன்னாக இருப்பா. ஒரு சிலருக்கெல்லாம் ஆகவே ஆகாது, ரெண்டு பேருக்கும் நல்ல ஃபன்னான சண்டைகள் தான், சீரியஸான சண்டை இல்லை, ஃபன்னான சண்டைகள் தான் போகும். அந்த போட்டி போட்டுக்கிட்டு பேசுகிறதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நானே கூட கற்றுவேன், ஐயோ யாராவது இவளோட வாயை மூடுங்களேன், அந்த அளவுக்கு அவள் பேசுவாள். எல்லோரும் டீச்சர்ஸ் இப்போ அந்த ஃபியூனரல் வீட்டில் உட்காந்துருக்கோம், டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வாயே திறக்க மாட்டா, ரொம்ப அடமெண்ட், அவள் வந்து பேசவே மாட்டான்னு சொல்கிறாங்க. போய் அவளோட பேசி பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவள் எவ்வளோ வாயாடுவா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்தளவு அவங்களோட இருந்திருக்கா, ரொம்ப நல்லா பேசுவாள். கடைசி வந்து 24th வந்து ஆடிட்டே இருந்தவ திடீர்னு போய் உட்காந்துட்டு செவுத்துல குத்துறா. ஃபஸ்ட்டு அது தான் செஞ்சான், செவுத்துல குத்துறா. நான் பார்த்துட்டே இருக்கேன், ஏன்னா எனக்கு வந்து தெரியும் இவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்கனவே அவள் சொல்லியிருக்கா இல்லையா, ஸோ அந்த மாதிரி எதுவும் பிரச்சனையோ அப்படின்னு நினச்சிட்டு நான் பார்த்துட்டே இருக்க, செவுத்துல குத்துறா. அப்புறம் கீழே அந்த நாங்கள் ஜிம் மேட் ஒன்று வச்சுருக்கோம், ஸோ அதில் வந்துட்டு இப்படி கீறிட்டு அவள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று கோவமாக உட்காந்துருக்கா. அப்போ நான் வந்து கேட்குறேன் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி, தனியாக போய் இவங்களெல்லாம் ஆட சொல்லிட்டு நான் போய் தனியாக உட்காந்து கேட்குறேன். அப்போ சொன்னால் ஒன்றும் சொல்லலை, ஆக்சுவலி அன்றைக்கி வந்து ஒன்றும் சொல்ல, தரையை தேய்ச்சிட்டே இருந்தேன். அப்போ நான் வந்து கேட்குறேன் என்ன நடந்துச்சு, எதுவும் பிரச்சனையா, திரும்பவும் யாராவது உன்னைய கேட்டாங்களா, அந்த ஞாபகப்படுத்துகிற மாதிரி யாரும் பேசுனாங்களா டீச்சர்ஸ் அப்படின்னதுக்கு இல்லைன்னு மண்டையாட்டிகிட்டே இருந்தா. ஓகே அப்போ ஒன்றுமே சொல்லலை அன்னைக்கு. ஓகே ஏதோ பிரச்சனை போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவளை கொஞ்சம் சிரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக நானும் எவ்வளோ பேசினேன், அவள் சிரிக்கலை. அன்னைக்கு சீரியஸாக இருந்தா. அன்னைக்கு தான் எனக்கு விஷயம் சொன்னான், இந்த மாதிரி இந்த ஸ்கூல்லேருந்து வந்த காரணத்தை எனக்கு சொன்னான். ஸோ அங்கே ஒரு சார் வந்து என்னை அப்யூஸ் பண்ணாருன்னு சொன்னால் நான் என்ன செஞ்சாருன்னு நானும் கேட்டுக்கல, அவளும் சொல்லலை, ஆக்சுவலி என்னன்னு சொல்லலை. ஸோ நான் அதை வந்து அவளாக சொல்லுவா, சரி இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து அவளாவே சொல்லிடுவான்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். அப்யூஸ் பண்ணதுனால தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் எல்லாருமே வந்து என்னைய தப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு பாதிப்பு ஒன்று நடந்திருக்கு அன்னைக்கு, ஆனால் என்னன்னு அவள் சொல்லலை ஆக்சுவலி. ஸோ எனக்கும் அது எனக்கு தெரிஞ்சுக்கணும், எனக்கும் அது என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அவளாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் அவகிட்ட கேட்டால் அவள் மனநிலை எப்படி இருக்கோ தெரியலையே, நம்ம போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல. அதுக்கப்புறம் அவளாவே சொன்னால், தப்பு செஞ்சவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க மிஸ், தப்பு செய்யாத நான் அனுபவிச்சிட்ருக்கேன், எல்லாரும் என்னைய வந்து மனநிலை சரியில்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ அன்னைக்கு யாரோ ஏதோ சொல்லி போல், ஸோ அதை வச்சு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாள். அன்னைக்கு நான் கேட்டேன், எனக்கு அப்போ தான் நான் அவகிட்ட கேட்டேன், ஓகே உனக்கு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, நீ எதெல்லாம் சொல்ல தேவையில்ல, எனக்கு ஆள் யாருன்னு மட்டும் காட்டு அப்படின்னு சொன்னா. காமிச்சிட்டான். அப்போ தான் எனக்கு சொன்னேன், இன்ஸ்டாகிராமில் இருக்காரு ஐடின்னு சொல்லி எனக்கு காமிச்சா. ஸோ எனக்கு அந்த ஃபோட்டோவை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் கேட்கலாம், நீங்கள் அன்றைக்கே பார்த்தீங்க 24க்கும் 29க்கும் பெரிய கேப்பே இல்லை. ஸோ 29 அவள் எனக்கு சொன்னா, சாரி 24 எனக்கு சொன்னா, 24 சொன்ன அன்றைக்கி நைட்டே அந்த ஃபோட்டோவெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு, ஓகே அப்போ நான் அவகிட்ட கேட்குறேன் உனக்கு என்ன ஆகணும், எனக்கு என்ன வேணும் அப்படின்னதுக்கு அவள் ஒன்றுமே சொல்லலை. அப்போ நான் நினச்சேன் ஓகே இவருக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் போல் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் இவர் ஏதாவது செய்வோமா அப்படின்னது, வேகமாக தலையாட்டினான். உண்மைக்குமே அந்த கேர்ள் அப்போ தான் அந்த வேகம், அந்த சோகமாக இருந்த கேர்ள் வேகமாக தலையாட்டினான். ஓகே அப்போ நான் பார்த்துக்கிறேன் சரியா, நீ அதை பற்றி இப்போ ஒரி பண்ணிக்காத, நீ இப்போ போய் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஸோ அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு அந்த மைண்டில் அந்த ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பிள்ளைய செஞ்சவர் இன்னும் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாருன்னு சொன்னான், இன்னும் ஸ்கூலில் இருக்காரு அப்படின்னு. அப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா தப்பு செஞ்சவங்க எப்படி உள்ளே இருக்க முடியும், ஸ்கூலால் எப்படி இருக்க முடியும்? எங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு அப்யூஸ் நடந்திருக்கு. அப்போ அப்யூஸ் கேஸ் ஏதாவது இருக்க நேரம் எப்படி ஒரு மனுஷனால் ஸ்கூலில் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட்டில் அன்னைக்கு நைட் எனக்கு தெரிஞ்ச லாயர் அண்ணாக்கு நான் கால் பண்ணி பேசுகிறேன், அண்ணா இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்திருக்கு, எனக்கு அந்த கேஸை ட்ராக் பண்ணணும், என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியலை, இல்லை நம்ம புதுசாக ஏதாவது செய்யலாமான்னதுக்கு அண்ணா சொன்னார் சோஷியல் மீடியாவில் தான் போடலாம், ஏன்னா ஏற்கனவே கேஸ் போயிட்டு இருக்க நேரம் நம்ம அதை ட்ரேஸ் பண்ண முடியாது, எங்கே பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, அந்த டீட்டெயிலை மட்டும் கொஞ்சம் கேட்டுடுங்க, என்ன மாதிரி நடந்திருக்கு என்ன பிரச்சனைன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சோஷியல் மீடியாவில் போட்டு அந்த ஆளை கிழிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் வந்து ஓகே அண்ணா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வச்சுட்டேன். ஸோ 25th அன்னைக்கு காலையிலேயே நான் வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணேன். ஸோ அது வந்து என்கிட்ட இருக்கிறது அம்ஷிகாவோட மொபைல் நம்பர் மட்டும்தான்.
அம்மா நம்பரோ அப்பா நம்பரோ இல்லை. அதுவும் அவள் ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டா, வீட்டில் இருக்கும். ஸோ நான் வீட்டில் இருக்க நேரமாக பார்த்து தான் நான் கால் பண்ணேன். அப்போ அம்மா கிட்ட கேட்குறேன், அம்மா இன்னைக்கு மீட் பண்ணணும், உங்களோட தனியாக பேசணும், வரீங்களா அப்படின்னு. அந்த நேரம் அம்ஷிகா பக்கத்தில் இருந்திருக்கா, எனக்கு தெரியாது. அப்போ அவங்க ஏன் மிஸ் அப்படின்னாங்க, இல்லை பர்சனலாக பேசணும், நீங்கள் தனியாக வாங்க, நீங்கள் வர்றது அம்ஷிகாவுக்கு தெரிய வேணான்னு சொல்லியிருக்கேன், ஆனால் பக்கத்தில் இருந்திருக்கா. அப்போ டக்குன்னு அவள் வந்து எனக்கு மெசேஜ் போடுறா, அந்த அவங்க அம்மா கிட்ட அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக மெசேஜ் போடுறா, மிஸ் அம்மாவை வர சொன்னீங்களாமே, என்ன விஷயம் அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா, நான் சொல்லல தானே, அந்த பிள்ளை வந்து இப்படி ஒரு அஃபெக்டில் பண்ணியிருக்கா, நான் அதை திரும்பவும் நான் பேச போகிறேன், நான் என்கொயரி பண்ண போகிறேன்னு சொன்னால் அவளுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் அதை பற்றி சொல்லலை. அப்போ நான் சும்மா சொல்லி சமாளிக்கிறேன், நீ ஓஎல் படிச்சுட்டு இருக்க, இப்போ டான்ஸ் கிளாஸ் வேறு எக்ஸாம் வேறு வருது, நாளை பின்ன நீ ஒரு மார்க் குறைஞ்சிருச்சுன்னா அப்புறம் அம்மா என்னையே சொல்லக்கூடாதுல்ல, டான்ஸ் கிளாஸ் போனனால தானே, நமக்கு அப்படி ஏற்கனவே பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு, ஏ லெவல் படிக்கிற பிள்ளைகள்லாம் வராமல் போயிருக்காங்க தானே. ஸோ அதனால் நான் அவகிட்ட சொல்லியிருந்தேன். அப்படின்னா ஓகே மிஸ், ஆனால் நேற்று சொன்ன விஷயங்களை பற்றி மட்டும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை மெசேஜ் எல்லாம் பண்ணியிருக்கேன். என்கிட்ட அந்த மெசேஜ் எல்லாம் அப்படியே இருக்கும். சரிம்மா நான் அதை பற்றி பேசலை ஐயோ அப்படின்னு சொல்லி சும்மா ஏன்னா தெரியாத மாதிரியே நான் ரியாக்ட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவள் கிளாஸுக்கு வந்துட்டா. ஃப்ரைடே அது அன்னைக்கு தான் அவள் வந்து பிரணவாலயா டான்ஸ் பண்ணணும்னு கேட்டுட்டு சல்வார் போட்டுட்டு வர சொன்னால், நான் கொரியோகிராஃபி ஒன்று இருந்தனால நான் எப்பவும் போல் ட்ரெஸ்ஸிங்கில் வந்துட்டேன். ஸோ வந்ததுக்கே நீ திட்டுனா, ஆக்சுவலி அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நீ திட்டுறா, ஏன் மிஸ் நீங்கள் சல்வார் போடலை, என்னோட ஆட மாட்டிங்களா பிரணவாலயா, நான் சொன்னேன் இதுலேயே ஆடுறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை சல்வார் போட்டிருக்கணும், யாராவது கொண்டு வந்தாங்களான்னு சொல்லி மற்ற ஸ்டூடெண்ட்கிட்டையும் கேட்குறான். ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு அப்போ நான் சொன்னேன் ஓகே எனக்கு டயர்டாக இருக்கேன், ஏன்னா எப்படி அவங்க அம்மா வருவாங்க தானே, நான் தனியாக போய் பேசணும். ஸோ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் நான் வீடியோவில் ஆட சொல்லுவான்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன், முடியல. அப்புறம் அவங்க அம்மா வந்தது எனக்கு கால் அடிச்சாங்க. அவங்க அம்மாவை நான் வெளியில் பக்கத்தில் இருக்க கஃபே ஷாப்பில் போயிட்டு கால் பண்ணி நேராக போயிட்டு மீட் பண்ணுறேன். அப்போ அவங்க அம்மா கிட்ட ஒரு விஷயம் தான் கேட்டேன், இந்த மாதிரி போலீஸ் கேஸ் இருக்கிறாள் எப்படி திரும்ப வேலை செய்ய முடியும், ஏன்னா இப்போ அப்யூஸ் அவள் சைல்டு தானே, அது மைனர் கேர்ள் தானே. ஸோ அப்போ அவளுக்கு ஒரு அப்யூஸ் நடந்திருக்கு அப்படின்னா அவர் எப்படி வேலை செய்ய முடியும்னு டீட்டெயில் கேட்குறேன். அப்போ அவங்க அம்மா சொன்ன விஷயம் ரேப் கேஸ் இல்லை. ஓகே, ஏன்னா இப்போ நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க தானே, அதுக்காக தான் இதை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ரேப் எல்லாம் இல்லை, ரேப் கேஸ் இல்லை. ஏற்கனவே ஒரு சார் ஒருத்தரும் பேசியிருக்காரு, டீட்டெயிலாக என்ன நடந்துச்சுன்றதை சொல்லியிருக்காரு. ஸோ அம்மாவும் வந்து சொன்னாங்க இது தான் மிஸ் நடந்துச்சு, அதனால் ரேப் கேஸ் இல்லை. டாக்டர்கிட்டையும் நாங்கள் செக் பண்ணிட்டோம், அதெல்லாம் ஒன்றும் நடந்தில்லை. ஆனால் எங்களுக்கு அவளுக்கு உண்டான பாதிப்பு, அவள் வந்து ஒரு 1/2 hour தான் அதில் அந்த ரூமில் இருந்திருக்கான்றத அவள் மெசேஜில் போட்டிருக்கா. ஸோ இன்னொரு டாக்டருக்கு வந்து அவள் ஏற்கனவே கன்சல்ட் பண்ண டாக்டருக்கு மெசேஜில் போட்டிருக்கா 1/2 hour தான் அந்த சித்திரவதை நான் அனுபவித்தேன், ஆனால் வெளியில் வந்து நான் ரொம்ப பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருக்கா. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த 1/2 hour தான் அந்த உள்ளே இருந்திருக்கா. ஆனால் இப்போ வந்து சிலர் வந்து பேசுகிறாங்க அவள் வந்து 2 மாதமாக இருந்தா, அதெல்லாம் பார்க்கக்குள்ளே எங்களுக்கு தலைவலிக்குது. ஒரு சின்ன பிள்ளை நினச்சி பாருங்கள், இப்போ நம்மளோட வயசு என்ன, இப்போ நம்ம வந்து ஒரு 30+ மேலே இருக்கோன்னா நமக்கு மேலே ஒரு 35 வயசாக இருக்க ஒரு ஆளை போய் நம்ம ஏதாவது மயக்கிற மாதிரி பேச முடியுமா? அப்படி நமக்கு ஒரு அருவருப்பு இருக்காதா இல்லையா? ஸோ அந்த ஒரு 15 வயசு கேர்ள் அந்த பெரிய ஆளை அப்படி அவங்க வந்து அப்படியெல்லாம் கதை திருப்பி விட்டுருக்காங்க. இவ என்னமோ அவர் மேலே தப்பு பண்ண மாதிரி. அது ஒரு சீன். இப்போ ஒரு டெத்தில் வந்து நாங்கள் போய் நிற்கிறோம். ஒரு டெத்தை வந்து 9 விதமான கதைகள் சொல்கிறாங்க. ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஒவ்வொரு விதமான கதை. இப்போ எனக்கு இது உண்மை தெரிஞ்சிருச்சு, அவங்க அம்மா கிட்ட சொல்கிறேன். அப்பயும் நான் அதை கேட்குறேன், அம்மா கிட்ட சொல்கிறேன், நான் வந்து இதை ஏதாவது செய்யட்டா, நான் பார்க்குறேன், இவளோட பேர் இல்லாமல் நான் அவரோட கேஸை நான் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னதுக்கு அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, என் பொண்ணு இருந்தால் போதுமா. ஏன்னா அவங்க கொஞ்சம் பயந்த மாதிரி, நார்மல் பேரண்ட்ஸ் அப்படி தானே பண்ணுவாங்க, பயங்கரமாக அடிதடியில் இறங்கணும்னு கூட அவங்க யோசிக்கலை. அவங்க பொண்ணு வந்து வெளியில் அவ்வளோ விஷயம் பட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா நிறைய பேர் வந்து அவளை சமூகத்தில் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதே எனக்கு அவள் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. நான் அதையும் சொல்கிறேன், என்ன எதனால் அவள் இறந்தாங்கிற ரீசன் எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா. ஸோ அதை சொல்கிறேன். அப்போ வெளியில் அவள் பட்டுக்கிட்டு இருக்க விஷயம் வந்து அவங்க அம்மா எனக்கு சொன்னாங்க, கூட படித்த ஃப்ரெண்ட்ஸுங்களே அவளோட பேசுறது இல்லைம்மா, அவளை பார்த்தா திரும்பி போகிறாங்க. என்கிட்ட நல்லா பேசின பேரண்ட்ஸ் கூட என்னமோ என் பொண்ணு தப்பு பண்ண மாதிரி என்னையை பார்த்து திருப்பிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது என் பொண்ணு இருந்தால் போதும் தானே எனக்கு தோணுது. ஏன்னா அவள் வந்து 2-3 வாட்டி சூசைட் அட்டன் பண்ணியிருக்கா. இவளுக்கு வந்து எப்பெல்லாம் யாராவது ஹர்ட் பண்ணுறாங்களோ அப்பெல்லாம் அவள் சூசைட் அட்டன் பண்ணியிருக்கா. இப்போ April 10th 17th சொல்லி அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா, எதுலையாவது நம்ம செத்துற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவு அஃபெக்ட் ஆகியிருக்கா அவள். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட சொன்னாலும் எனக்கு வந்து அவங்க அம்மா வந்து இல்லை வேண்டவே வேண்டாம் மிஸ் விட்டுங்க, ஆனால் நீங்கள் அவளை மட்டும் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நமக்கு உறுத்தும் இல்லையா,
இப்போ எனக்கும் ரெண்டு பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ நம்ம நிறைய பேர் பிள்ளைகளை பார்க்குறோம், எத்தனை கேசஸ் அப்படி போகுது. இவன் நல்லா இருக்க நேரமே ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு ஃப்ரைடே அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அவளோட பேசினேன். அவள் நல்லா தான் இருந்தா அன்றைக்கி, ஏன்னா அவளுக்கு பிடிச்ச டான்ஸ் ஆடியிருந்தா ஃப்ரைடே. ஸோ நல்லா இருந்தா, பாய் சொல்லிட்டெல்லாம் போயிட்டா. ஆனால் சாட்டர்டே சண்டே லீவ் எங்களுக்கு கிளாஸ். அப்போ நான் என்ன செஞ்சேன், எனக்கு ஸ்கூலால் என்ன நடந்திருக்கு, அந்த ராமநாதன் ஸ்கூலால் அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் என்ன செஞ்சேன், என்னோட அக்கா பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க. அப்போ ராமநாதனில் தான் படிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி, வேறு யாருக்கும் இந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு இப்படி ஒரு அப்யூசிவ் கேஸ் இருந்தால் அவங்க வேலை செய்யலாமா, இந்த மாதிரி ஒரு என்கொயரியில் நான் நிறைய என்கொயரிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். சாட்டர்டே சண்டேயும் வந்துச்சு. அந்த சாட்டர்டே சண்டே லீவ். நானும் யாரோட ஃபோன் கால்ஸும் எடுக்க மாட்டேன், ஏன்னா நான் அன்றைக்கி ஒரு நாள் தான் நானும் வீட்டில் இருக்கிறது. ஸோ அதனால் எனக்கு அந்த சண்டேவும் தெரியாது. மண்டே காலையில் எனக்கு அவங்க அம்மா ஒரு 11 மணி 12 மணி இருக்கும். எனக்கு அப்போ கால் பண்ணுறாங்க, மிஸ் அம்ஷிகா கொஞ்சம் அப்செட்டாக இருக்கா, வெளியில் போயிருக்கா, என்னன்னு தெரியல. அப்போ நான் அவங்க சைடில் வெளியில் அவளோட போகணும்னு சொன்னால் வேணான்னு சொல்கிறான். ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் பண்ண முடியாது. ஒரு ஆள் ரொம்ப டிப்ரெஷன், நீ வரவே வராதுன்னு சொன்னாலும் பின்னாடி போனாலும் அவங்க அதுலேயே வேறு ஏதாவது செஞ்சுக்குவாங்க. ஸோ அதனால் அம்மா ஓகே அம்மா நீங்கள் போயிட்டு வாங்க, எங்கே போகிறீங்கன்னு சொன்னதுக்கு சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கா. ப்ளஸ் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு தான் வருவேன், நான் நைட்டுக்கு போயிட்டு தான் வருவேன்னா அம்மாவுக்கு நம்பிக்கை. ஏன்னா அவள் என் கூட நல்ல க்ளோஸ், என்னோட நல்ல ஃபிட், எனக்காக கவிதையெல்லாம் எழுதியிருக்கா, அந்த மாதிரி என்னோட நல்ல ஃபிட் அவள். ஸோ அப்போ என் டான்ஸ் கிளாஸ் போகிறானோன்னா அவங்க அம்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு உடனே ஃபோன் அடித்தாங்க. ஒரு 12 மாதிரி எனக்கு ஃபோன் அடித்தாங்க. இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனைமா, அம்ஷிகா கொஞ்சம் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கா, வீட்டை விட்டு போயிட்டா, எங்கே போனான்னு தெரியலை, எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், சில நேரம் அவள் நான் கால் பண்ணால் எங்கே வெளியில் எங்கேயும் போயிடுவாளோ, எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா அவள் ஏற்கனவே அப்செட்டில் போயிருக்கா. அப்போ பிரச்சனை ஆயிடுச்சின்னு தெரிஞ்சால் இங்கேயும் வரமாட்டாளே. அப்போ நான் சொன்னேன், ஈவினிங் நான் அந்த கிளாஸ் டைம் வரைக்கும் பார்க்குறேன், கிளாஸ் டைமுக்கு வரலன்னா நான் கால் பண்ணுறேன். அப்போ சொன்னாங்க, அம்ஷிகா அவள் ஃபோனை கொண்டு போயிருக்கான்னு சொன்னாங்க, அதனால கால் பண்ணி பாருங்கள். அப்போ நான் சொன்னேன், ஈவினிங் அவள் வரலன்னா கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். சரியாக ஈவினிங் நார்மல் டான்ஸ் கிளாஸ் டைமுக்கு முன்னாடியே வந்துட்டா. சரியாக இன்னும் நான் மறக்கலை, லைட் க்ரீன் கலர் டிஷர்ட்டும் டெனிமும் போட்டுட்டு சோகமாக உட்காந்து, எங்களோட கிளாஸில் ஒரு இடம் இருக்குது, அவளோட இடம் ஒன்று இருக்குது, அங்கே தான் உட்காருவா. நார்மலாக உட்காந்துருந்தா நான் பிரச்சனையை கேட்டுக்கல, ஏன்னா அவள் ரொம்ப அப்செட்டில் இருக்கா. என் சைடில் நான் என்கொயரி பண்ணிட்டு தானே இருக்கேன். ஸோ அதையும் சொல்ல தேவையில்லை, இவள் பேசாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு அப்புறம் பசங்கள்லாம் டான்ஸ் பண்ணாங்க. டக்குன்னு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ண, வந்துட்டா அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணேன். அப்போ அம்மா சொன்னாங்க, நான் வாரேன் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சாப்பாடு, ஏன்னா பகல் சாப்பிடல தானே, மருந்து எடுக்கணும், அதனால சாப்பாடு சாப்பிடுமான்னு கெஞ்சி அப்புறம் அவளுக்கு சாப்பாடை கொடுத்து மருந்தெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. திரும்ப கொஞ்ச நேரத்தில் மிஸ் நான் கிளம்புறேன் அப்படின்னா, ஏன் அப்படின்னு, வீட்டில் சண்டை. என்னன்னா அவள் சண்டே இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சண்டே வீட்டில் அழுதுருக்கா. 2 மணி நேரம் கதவை லாக் பண்ணிவிட்டு அழுதுருக்கா. அப்பா இப்போ நம்ம வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, நம்ம ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கோம், ஒரு விஷயத்த அழுதுட்டு இருக்கோன்னா கொஞ்சம் கொஞ்சுவாங்க, கெஞ்சுவாங்க, அப்புறம் கோவப்பட்டு திட்டுவாங்க. இதுதான் நடந்திருக்கு. ஸோ அந்த டைம் அவளை எவ்வளோ நேரம் உள்ளே உட்காந்து அழுவேன், நீ வெளியில் வா, இப்படி அழுதுகிட்டே இருந்தால் வீட்டில் இருக்காத அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அது நார்மல் பேரண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறது. ஆனால் இவ ஏற்கனவே ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறதுனால இந்த விஷயத்த அவள் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துட்டான். அதுக்கப்புறம் ஆனால் அன்னைக்கே அவள் கேட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்திருக்கா, சமாதானப்படுத்தியிருக்காங்க, KFC போகணும்னு சொல்லியிருக்கா, KFC எல்லாம் கூட்டிகிட்டு போய் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கும் உண்மை தெரியலை என்னன்னு. அதுக்கப்புறம் சண்டே தான் நடந்ததுக்கப்புறம் அதான் அந்த இறந்தது அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவள் என்ன நினைச்சாங்கிறது எங்களுக்கு தெரியலை. ஸோ திங்கள் வந்தால், திங்களும் அப்பானா இப்படித்தானே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னதுனால நான் திங்கள் உட்காந்து அட்வைஸ் பண்ணுறேன் அவகிட்ட. அப்பானா இப்படித்தான், எங்கள் அப்பாவும் இப்படித்தான். இப்போ ஒரு கட்டத்தில் அப்பா அம்மாலாம் இல்லைன்னா நம்ம அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அட்வைஸ் பண்ணி அவளுக்கு அனுப்பினேன். கடைசி அந்த வார்த்தையை திரும்பவும் சொன்னால், தப்பு செஞ்சவங்க நல்லா இருக்காங்க மிஸ். அதை என் கண்ணை கூட பார்த்து பேசல, கீழே குனிஞ்சிட்டு அந்த மேட்டை இப்படி கீறிட்டே சொல்கிறான். தப்பு செஞ்சவங்க நல்லா இருக்காங்க மிஸ், தப்பு செய்யாத நான் ரொம்பவே அனுபவிச்சிட்ருக்கேன், என்னைய ரொம்பவே எல்லோரும் ஹர்ட் பண்ணுறாங்க மிஸ், மனநிலை சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ரோட்டில் 1000 பேர் 1000 பேசுவாங்க, நீ அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காத, உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்லி நம்பிக்கை கொடுத்தேன் அவளுக்கு. நம்பிக்கை கொடுத்தேன். சரி அப்பா எல்லாம் இப்படித்தான், நீ வீட்டுக்கு இப்போ போய் பேசலைனாலும் பரவாயில்ல, நீ நாளைக்கு சரி பேசி, இல்லை பேசலைனாலும் பரவாயில்ல, அப்பா அம்மார்கள் அவங்களாவே பேசுவாங்க, அதுதான் அப்பாவோட நேச்சர் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அட்வைஸ் பண்ணி அனுப்புனேன். என்னை திரும்பி பார்த்துட்டு போனால், இது அவள் செவ்வாய்க்கிழமை இறந்தா, திங்கள் முதல் நாள் கடைசி என்னோட இருந்தா. ஸோ அப்படி போயிட்டா.
உண்மைக்குமே அந்த செவ்வாய்க்கிழமை அவள் இறந்ததா எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நானும் கிளாஸ் நிறைய 2-3 கிளாஸ் எடுத்தேன் அன்னைக்கு ஃபுல்லாகவே. ஸோ அன்னைக்கு எனக்கு அவள் இறந்தது தெரியாது. ஸோ எனக்கு புதன்கிழமை தான் சொல்கிறாங்க. புதன்கிழமை அம்மா அப்பாவும் ஏன்னா அந்த நிலமையில இல்லை அவங்க. அப்போ எனக்கு புதன்கிழமை நான் மைண்டில் இருக்குது ஏன் அம்ஷிகாரி இது வரல, சரி ஏதோ கிளாஸஸ் எது போயிருப்பா போலன்னு நினச்சிட்டு இன்றைக்கி வரலன்னா கால் எடுப்போம்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஸோ எனக்கு 3 மணிக்கெல்லாம் எனக்கு எங்கள் அக்கா, ஏன்னா நான் அவளை பற்றி என்கொயரி பண்ணேன் இல்லையா ராமநாதன் ஸ்கூலை பற்றி, அப்போ அக்காவும் என்கொயரி பண்ணி அக்காவும் கொஞ்சம் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அப்போ அக்கா சொன்னாங்க அந்த பொண்ணு இறந்துருச்சாமே மேலேருந்து. நான் இப்போ தூக்கத்தில் இருந்து எனக்கு ஷாக் ஆகி நான் கத்துற உண்மையாவா இல்லை அப்படின்றேன். ஆமாம் அந்த பொண்ணு தான் இல்லைக்கா இருந்தா அப்படின்னு. இல்லை நேற்று தான் குதிச்சா, நேற்று கிளாஸுக்கு வந்தாளா, இல்லை வரல அப்படின்னு, நேற்று தான் இறந்துருக்கா அப்படின்னு. எப்படி இருக்கும் இல்லையா? ஒரு என்னோட க்ளோஸாக இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் அவள். எல்லாரும் ஸ்டூடெண்ட்டுமே க்ளோஸ் தான். ஆனால் இவ சின்ன பொண்ணு, ஒரு 15 வயசு பொண்ணு. யாராவது இப்போ அவகிட்ட பாசமாக பேசுனா உடனே ஒட்டிக்குவா, அந்த மாதிரி கேரக்டர் அவள். அப்போ நான் வந்து அவளோட நான் இங்கே எல்லாருமே ஃபன்னாக பேசுறது, சிரித்து பேசுறது எல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் வந்து அவளை சீரியஸாக பார்க்கல. அதுதான் இந்த சொசைட்டி வந்து ஒருத்தர் வந்து டிப்ரெஷனில் இருக்க நேரம் அவங்கள நீங்கள் சோகமாக பார்க்காம அவங்களோட ஃபன்னாக சிரித்து பாருங்களேன், அவங்க அதை மாறிடுவாங்க. ஸோ அதை வந்து எங்கள் கிளாஸில் எது தான் நடக்குது. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் வெளியில் போய் எங்கேயும் ஆடுறாக்கல, இங்கே தான் ஆடுவாங்க. என்னோட வீடியோவில் ஆடுவாங்களே தவிர வெளியில் ஆட மாட்டாங்க. எல்லாருமே வந்து ஒர்க் ப்ரெஷர், டிப்ரெஷன் அப்படி உள்ள ஆட்கள் தான் இங்கே வருவாங்க. ஸோ வெயிட் லாஸ் அப்படி தான் வருவாங்க. அதனால எல்லாருமே இங்கே ஃபன்னாக இருக்கும். எல்லாருக்குமே என்னோட டான்ஸ் பேஸ் வந்து ஒரு செகண்ட் ஹவுஸ் மாதிரி தான். அது அம்ஷிகாவும் சொல்லியிருக்கா, இது ஒரு டான்ஸ் என்னோட 2வது வீடு மாதிரி மிஸ். நான் இங்கே இருக்க சந்தோஷம் எங்கேயுமே இல்லை அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு நான் அவளோட மரண வாக்கை நான் படித்தேன் உண்மைக்கும். அதை படித்ததுக்கு அப்புறம் அவள் சிரித்தது இந்த 2 மணி நேரம் தான் எங்கள் கிளாஸில் மட்டும்தான்ற உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இன்னும் அதை தாங்க முடியல. நான் அதனால தான் நான் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தேன், என்னால் பேச முடியலை. இன்றைக்கி எப்படியாவது பேசிடணும். ஏன்னா கண்டவங்க என்னென்னமோ எதோலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவளை பற்றி. அவளுக்கு மனநிலை பாதிச்சிருக்கு, என்ன பார்த்தாங்க மனநிலை பாதிச்சிருக்குன்னு. அந்த புள்ளை எவ்வளோ டேலண்டான புள்ளைன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கே அவளுக்கு வந்து மீடியாவில் ஆசை. இப்போ என் கூட இருக்க ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து மீடியா சைட் போயிடுவாங்க, ஏதாவது ஒரு இதில் ஏதாவது ஒன்று செய்வாங்க. ஸோ அப்போ நான் வந்து சொன்னேன், உனக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சொல்லு, உனக்கு என்ன வேணுமோ நான் அதை செஞ்சு தரேன்னு. அப்போ எனக்கு அந்த டைமுக்கு தான் எனக்கு வந்து ஒரு மீடியா பர்சன் ஒருத்தவங்க கால் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி 15 வயசு வாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி. நியூடெல் பிராண்டெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் அவள் தான் வாய்ஸ் டப்பிங் கொடுத்துருக்கா, தமிழ் வாய்ஸ் கொடுத்துருக்கா. வீணை வாசிப்பா, நல்லா பாடுவா, நல்ல டான்ஸ் ஆடுவா, பரதநாட்டியம் டான்ஸும் பண்ணியிருக்கா, நல்ல ஸ்பீச் பண்ணுவா. அவளுக்கு வந்து லாயர் ஆகணும்னு ஆசை. நான் கேட்டேன், நீ தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கியே அப்படின்னு. எனக்கு லாயர் ஆகணும் மிஸ், இப்போலேருந்து ப்ராக்டிஸ் எடுக்கிறேன் அப்படின்பா. அந்த கனவெல்லாம் போயிடுச்சு, அவள் இப்போ இல்லை. ஆனால் தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், ஒருத்தர் இறந்துருக்காங்கன்னா அதை வச்சு ஃபன் பண்ண பார்க்காதீங்க. அது வந்து அந்த குடும்பத்துக்கும் சரி, அதை சார்ந்தவங்களுக்கும் அது எவ்வளோ வலியை கொடுக்குன்றது தெரியலை. ஒரு சிலர் பண்ணுற கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணால் என்னமோ நீ யார் நான் யாருன்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அவள் என்னோட கடைசியாக எப்படி இருந்தான்றது உங்களுக்கு தெரியுமா? இல்லை. நீங்கள் பாட்டுக்கு கண்ணா பின்னான்னு பேசுகிறீங்கல்ல. இப்போ நாங்கள் அவளுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் ஆக்ஷன் எடுக்காமலாம் இருப்போம். சொல்லுங்கள், நான் என்னமோ அவருக்கு எங்களை கேட்குறீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, இப்போ உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு தானே. நான் ஒரு இதில் கமெண்ட் பண்ணியிருந்தேன், என்னைய கேட்குறாங்க, உங்களுக்கு தான் முன்னாடியே தெரியுமே, நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலை, எப்படிங்க எடுக்க முடியும்? ஏற்கனவே கேஸ் போயிட்டுருக்கு. எங்கள் சைடில் நாங்கள் என்ன செய்ய முடியுமோ? எனக்கு சொன்னதே 24, அவள் எனக்கு டைம் தரலை. அப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் சொன்னது 24 தான். ஸோ அந்த டீட்டெயிலை வச்சு நாங்கள் என்ன செய்ய முடியும்? நான் அந்த 1 வீக் நான் என்கொயரி பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ 24ன்றது வியாழக்கிழமை, அவள் இறந்தது செவ்வாய்க்கிழமை. அவள் எனக்கு டைமே கொடுக்கல. நான் ப்ரூஃப் பண்ண அவளை வந்து நான் இருக்க வைக்கிறதுக்கு நான் அவளுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். நான் வந்து நீ சந்தோஷமாக இருக்கணும், நான் உன்னை மாற்றுறதுக்காக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறதுக்குள்ளேயுமே அவள் போயிட்டா. அவளுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நினச்சேன், ஆனால் அவள் விட்டுட்டு போயிட்டா. ஸோ எல்லாருக்குள்ளேயும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் நான் சொன்னது தான், தயவு செஞ்சு அவளோட அந்த டெத்தை வந்து கேவலப்படுத்தாதீங்க. அவள் எதுக்கு கோபத்தில் தான் இறந்துருக்கா, சரியா? யாரும் வந்து இப்போ யாரோ தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க யாரும் வந்து மேலேருந்து குதிக்கணும்னு டக்குன்னு யோசிக்க மாட்டாங்க. அது எவ்வளோ வழியில் இருந்தால் குதிப்பாங்க. நீங்கள் சும்மா நினச்சி பாருங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் மாடியில் இருக்கீங்கன்னா ஒரு 3rd ஃப்ளோரோ 4th ஃப்ளோரோ வந்து குனிஞ்சு பாருங்களேன், தலையே சுற்றுது. ஏன்னா என்னோடய கிளாஸ் வந்து 3rd ஃப்ளோர், நான் மேலேருந்து அடிக்கடி குனிஞ்சு பார்த்துட்ருக்கேன், எனக்கே பயமாக இருக்குது. ஆனால் அவள் 7வது ஃப்ளோர்லேருந்து குதிச்சிருக்கா. அப்போ அவள் எவ்வளோ வலியை பட்டிருப்பா. ஆனால்
எனக்கு அவள் இறந்த அன்னைக்கு நான் இதையும் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அவள் இறந்த அன்னைக்கு நாங்கள் டெத்துக்கு அந்த ஃபியூனரல் 1ஆம் தேதி நாங்கள் ஃபியூனரல் ஹவுஸில் உட்காந்துருக்கோம். சில டீச்சர்ஸ் அது யாருன்னு சொல்ல முடியல, நிறைய பேர் இருக்காங்க அந்த இடத்துல, 3 பேர் 4 பேர் அப்படி கும்பலாக உட்காந்துருக்காங்க. எங்களுக்கு பேச வார்த்தை இல்லை, ஏன்னா எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியுது. ஆனால் என்னால் சொல்ல முடியல. ஏண்டி செத்தேன்னு தான் கேட்டேனா, ஏண்டியை விட்டுட்டு போனேன்னு கேட்டுட்டு உட்காந்துருக்கேனா. அவனா அந்த டீச்சர்ஸுங்க அவங்க அப்பா அம்மா தான் ரொம்ப இடம் கொடுத்துட்டாங்க. அவங்க பேசுகிற கதைகள், அவங்க அம்மா அப்பா ரொம்ப இடம் கொடுத்துட்டாங்க அந்த பொண்ணுக்கு, அதனால தான் அவள் சொல்கிற பேச்சை கேட்டு ஆடிட்டாங்கன்னு ஒரு கும்பல் சொல்லுது. இன்னொரு கும்பல் சொல்லுது அவளுக்கு வந்து தம்பி பிறந்திருக்கு 2வது வயசில், அவள் ரொம்ப பாசமாக வச்சுருந்தா அந்த பையன் மேலே. அவள் சொல்லுவா, எனக்கு என் தம்பியை ரொம்ப பிடிக்கும் மிஸ், குட்டியாக இருப்பான், நான் அவனை தூக்கியெல்லாம் கொஞ்சுவேன், என்ன தரந்தாலும் என்னை அடிக்கிறான் மிஸ் அப்படிம்பா. நான் சொன்னேன், தம்பி அப்படித்தான், என் பிள்ளைகளே என்னை அடிக்குதுமா அப்படிம்பேன். அப்போ சொல்ல, இல்லை பரவாயில்ல மிஸ், சின்ன தானே அப்படிம்பா. ஆனால் அதுக்கும் ஒரு கதை சொன்னாங்க, அவள் தம்பி பிறந்தனால தான் அவள் டிப்ரெஷனில் போயிட்டா அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க சின்னதுலேருந்தே மனநிலை பாதிச்சு. இன்னொன்று, லவ் இருக்கான். லவ்ங்கிறது இல்லைங்க உண்மைக்கு. ஏன்னா அவங்க அம்மாவே வந்து சொல்கிறாங்க என்கிட்ட, நான் அப்படி கூட நினச்சேன் மிஸ், அவளுக்கு வந்து ஏதாவது ஒரு லவ் வராதா, இதுலேருந்து அவள் வெளியில் வரமாட்டாளா, அப்போ லவ் வந்தால் வேறு ஏதாவது சரி இவங்க அந்த பழைய பிரச்சனைகளை சரி மறப்பாளே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவோட ஏக்கம். ஆனால் அவள் லவ் பண்ணுற ஆள் இல்லை. எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவளுக்கு வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏன்னா அது எப்படின்னா எனக்கு சொல்லுவா ஒவ்வொரு கதைகள், இந்த மாதிரி ஸ்கூலில் எப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி கிளாஸில் எப்படி நடந்துச்சு, இந்த கதையெல்லாம் எனக்கு சொல்லியிருக்கா. ஸோ அவளுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் யாருமே வந்து அவளோட பேசலை. இந்த சொசைட்டி அப்படின்னு ஏன் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணு பாதிச்சிருக்கு, சரியா, ஒரு பொண்ணு பாதிச்சிருக்குன்னா அது என்ன நடந்துச்சுன்னு கூட ஆராய்ச்சி பண்ணாமல் ஒருத்தர் சொன்னதை வச்சு நான் தப்பு செய்யலை, அவ தான் வந்து என்னை ஹக் பண்ணான்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு நினச்சி கூட பார்க்காம, ஒரு சிம்பிள் லாஜிக் தான், நம்ம போய் ஒரு 30-40 வயசில் உள்ள ஆட்களை நம்ம போய் ஹக் பண்ணுவோமா, அதெல்லாம் கூட யோசிக்காமல் ஒரு சின்ன பிள்ளை என்ன செஞ்சான்னு கேட்காம வீட்டில் அவங்கவுங்க பிள்ளைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணி, நீங்கள் பேசாத, அந்த பிள்ளைகிட்ட பேசாதன்னு சொல்லி மிரட்டி, அப்போ கிளாஸில் கூட அவளை பேசாமல் அவளை அவாய்ட் பண்ணி. ஞாயிற்றுக்கிழமை இது தான் நடந்திருக்கு. ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் A லெவல் படிக்கிறாங்க, அவங்க பார்த்துட்டு வந்து இதை சொல்லியிருக்காங்க. என்னன்னா சண்டே அவள் அழுததுக்கு காரணம், கிளாஸ் போயிருக்கா. கிளாஸ் போன நேரம் ஏற்கனவே அவள் வந்து இன்னொரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் வந்து அவளை அசிங்கப்படுத்தி அனுப்புனதுலேருந்து கிளாஸ் போகலை. அதனால தான் அவள் ஸ்கூல் போகலை, ஒழுங்காக படிக்காத காரணம் அவளை வந்து அந்த இடத்துல வந்து அசிங்கப்படுத்தி துரத்தியிருக்காங்க. ஸோ அதுலேயே ரொம்ப டிப்ரெஷன். நினச்சி பாருங்கள், ஒரு 100 பிள்ளை இருக்க இடத்துல வேறு ஸ்கூல் பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த இடத்துல அவளை அசிங்கப்படுத்தணும்னு டார்கெட் பண்ணி அவளை அசிங்கப்படுத்தி, அப்போ எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியப்படுத்தி வேறு ஸ்கூலுகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அது செஞ்சுருக்காங்க இல்லையா. அப்போ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வீட்டில் இருந்து திரும்ப இன்னொரு இன்ஸ்டியூட்டில் போட்டிருக்காங்க. அங்கே எல்லாரோடையும் நல்லா தான் இருந்தா. அந்த சண்டே நான் நினைக்கிறேன் எல்லாமே அவளுக்கு எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கும் எது சொல்லியா இல்லை என்னன்னு தெரியல, யாருமே அவகிட்ட பேசலை. சண்டே வந்து அவகிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணிட்டாங்க. இவளா கூப்பிட்டு பேசியும் அவகிட்ட திரும்பி கூட பார்க்கலையா. வெளியிலையும் ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டுருக்கா, அந்த ஃப்ரெண்டு வந்து அப்படின்னு திரும்பி அதை பார்த்துட்டு தான் என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் என்கிட்ட வந்து சொன்னாங்க, அம்ஷி வந்து இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கா, யாரும் பேசலையா மிஸ். அதே மாதிரி வெளியிலேயும் அந்த அது ஒரு பாய் போல், இப்போ அந்த பையனை கூப்பிட்டுருக்கா, அவனும் அதை பேசலை, கேர்லெஸ்ஸாக திரும்பி இருக்கான். அப்போ அன்னைக்கு அவள் அழுதுட்டு தான் போனா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் சொன்னாங்க. அன்னைக்கு தான் அவங்க அப்பா வீட்டில் அந்த ரூமை கதவை சாத்திக்கிட்டு அவள் அழுதுருக்கா. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ எல்லாமே ஏன் அந்த சொசைட்டியை சொல்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர் பாதிச்சிருக்காங்க, இன்றைக்கி இங்கே பாதிச்சிருப்பாங்க, நாளைக்கு உங்கள் வீட்லேயும் பாதிப்பாங்க, சரியா. இப்போ அவர் மேலே நான் பேர் சொல்ல விரும்பலை, ஆனால் அவர் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. இப்போ நாங்கள் இதெல்லாம் என்கொயரி பண்ணுறோன்னு தெரியக்குள்ள எங்களுக்கு அவ்வளோ நியூஸ் வந்திருக்கு. சொல்ல முடியாது, நாளைக்கு உங்கள் பிள்ளையும் அதில் பாதிச்சிருக்கலாம், ஆல்ரெடி அவர் தொட்டிருக்கலாம், உங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா பிள்ளைகளை மிரட்டி வைக்கிறாங்க, சரியா. உங்கள் பிள்ளைகளோட ஃபஸ்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க என்ன நடக்குது, கிளாஸில் என்ன நடக்குதுலாம் பேசுங்க. அவங்கக்கிட்ட ஓப்பனாக சொல்லுங்கள் எதுனாலும். அப்படி பிரச்சனையை சொன்னால் அதுக்கு சொல்யூஷனை கொடுங்க. நீங்கள் ஒன்றும் சொல்யூஷன் கொடுக்காம நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கோவம் இருக்குல்ல, அந்த பிள்ளைகள் வந்து கோவப்படும், ஏன் நமக்கு இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கோவமே அவங்கள கொல்லும். ஸோ கொஞ்சம் அந்த பிள்ளைகளுக்கோட பேசுங்க. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளை பாதிச்சிருந்தா அதோட பேசாதன்னெலாம் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பேசணும், யாராவது ஒருத்தர் மனசை விட்டு பேசணும். அதனால் இந்த மாதிரி கண்ட்ரோல்லாம் பண்ணாதீங்க. அம்ஷி இன்னைக்கு போயிட்டா, ஸோ அவளுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஹியூமன் ரைட்ஸால் இன்றைக்கி மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக நல்ல நியூஸ் எல்லாருக்குமே வரும். அது வரைக்கும் கொஞ்சம் யாருமே வந்து அவளை பற்றி தப்பாக பேசாதீங்க. என்ன நடந்துச்சுன்னு உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். அப்புறம் முக்கியமான விஷயம்,
சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் விஷயம் தெரியாமல் நிறைய விதமான ஃபேக் நியூஸை பரப்பிட்டு வராங்க. ஸோ எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்னு 2-3 பேர் சரியான விஷயங்களை சொல்லியிருக்கோம். ஸோ இதை வச்சு இனிமேல் யாராவது ஃபேக் நியூஸோ இல்லை ஏதாவது ஒன்று ஃபன் பண்ணணும்னு யாராவது வந்தீங்கன்னா, ஆல்ரெடி நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹியூமன் ரைட்ஸாலேயும் இதோட நடவடிக்கை போயிட்டுருக்கு. ஸோ யாராவது ஏதாவது தப்பாக பேசுனா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்றத நான் முக்கியமாக சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், எங்களுக்கு இப்போ நாங்கள் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு உண்டான தீர்வு எங்களுக்கு சரியான மாதிரி கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் அடுத்து போராட்டம் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கோம். ஏன்னா நாளைக்கு அந்த ஸ்கூல் பேர் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நாளைக்கு அந்த ஸ்கூல் நல்ல நேமில் இருக்கிற ஸ்கூல் ஒன்று. ஸோ நம்ம பிள்ளைகளும் அதில் போய் படிக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம பிள்ளைகளும் இந்த மாதிரி நியூஸில் வந்துடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் அதுக்கு நாங்கள் போராட்டத்துலேயும் இறங்க ரெடியாக இருக்கோம். அதனால் தயவு செஞ்சு சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க, தேவையில்லாத வதந்திகளை பரப்பாதீங்க. எல்லாருக்கும் முதலே நான் வீடியோ போட்டிருந்தேன் அம்ஷிகா பற்றி. நிறைய ரியூமர்ஸ் போட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு வேணும் என்னென்னா, இந்த ரியூமர்ஸ் போடுறவங்களுக்கும் நம்ம லீகலாக ஆக்ஷன் எடுக்கலான் இருக்கோம். ஹியூமன் ரைட்ஸில் இதை பற்றி பேசியிருக்கோம். ஃபேக் நியூஸ், ஃபேக் போஸ்ட் போடுறவங்களுக்கும் லீகல் ஆக்ஷன் எடுப்போம். அவங்களோட இதை ரிப்போர்ட் பண்ணுவோம். ஸோ கவனமாக இருங்க, எந்த தவறான நியூஸுகளும் பரப்ப வேணாம். ஏன்னா லீகல் ஆக்ஷன் இப்போ எடுத்திருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸில் இதை தலையிட்டிருக்காங்க. இதில் மேற்கொண்டு அவளோட அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்குதுன்றது மேற்கொண்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எந்த தவறான நியூஸும் பரப்ப வேணாம். முக்கியமாக ஜஸ்டிஸ் அப்படி அம்ஷிகான்னு சொல்லிட்டு ஹேங் த ரேபிஸ்ட்னு ஒரு போஸ்ட் போகுது. இட்ஸ் நாட் அ ரேப், ஓகே, அப்யூஸ். தெளிவாக இருங்க, இது ரேப் இல்லை, அப்யூஸ். சரியா? ரேப்பை விட மோசமான செயல் இந்த அப்யூஸ். ஸோ அந்த போஸ்ட்டை எங்கே பார்த்தாலும் ரிப்போர்ட் பண்ணுங்கள். அந்த போஸ்ட் போட வேணாம். திஸ் இஸ் நாட் அ ரேப், ரைட்? ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க அந்த பொண்ணு போய் சொல்லுது, அந்த பொண்ணு பைத்தியம், ஏன் இந்த சார் இவர்கிட்ட மட்டும் பண்ணுறாங்கன்னு. நிறைய அவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் சார் நல்லவர், நமக்கு நல்ல டீச் பண்ணார், இப்படி அப்படின்னு நிறைய அவரை பற்றி நல்ல விதமும் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அது நாங்கள் நம்புகிறோம், நல்ல விதமாகவும் இருக்கலாம். பட் ஓனாய் எப்போவுமே வீக்காக இருக்கிற ஆடை தான் பிடிக்கும், ரைட்டா? ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற ஆடை பிடிக்காது. ஏன்னா அதை ஓடிடும், ஏதாவது பண்ணுன்னு தெரியும். வீக்காக இருக்க ஆடை தான் கடிக்கும். ஸோ அந்த மாதிரி அம்சிகா ரொம்ப சாஃப்டான பொண்ணு. அம்சிகாவை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதனால அவளை பார்த்தாலே விளங்குது அவள் எவ்வளோ சாஃப்டான ஒரு பொண்ணுன்னு சொல்லி. அதனால தான் இவர் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட வேணால் அந்த சார் நல்லபடியாக நடந்திருக்கலாம், பட் தப்பாக நடந்துக்கிட்ட நிறைய பேர் இருப்பாங்க. ப்ளீஸ் இனிமேலாவது வெளியே வாங்க. அம்மா அப்பா ப்ளீஸ் பிள்ளைகளை அமுக்காதீங்க. இதை அவமானம் சொன்னால் அவமானம்னு வெளியில் சொல்ல வேணான்னு சொல்லாதீங்க. இதில் அவமானப்படுறதுக்கு என்ன இருக்குது? எங்களை ஒருத்தவங்க தப்பாக பயன்படுத்த பார்க்குறாங்கன்னா அதை வெளியே சொல்கிறதுக்கு எதுக்கு நாங்கள் அவமானப்படணும், எதுக்கு நாங்கள் அசிங்கப்படணும்? கண்டிப்பாக வெளியே வாங்க. உங்களுக்கு ஏதாவது தவறு நடந்திருந்தால் கண்டிப்பாக வெளியே சொல்லுங்கள். சரியா? இதோடு இது முடிஞ்சிடாது. அம்ஷிகாவுக்கு நடந்த மாதிரி இன்னும் பல பேருக்கு நடக்கும். அதனால நாளைக்கு எங்கள் பசங்களும் அந்த ஸ்கூலில் படிக்கலாம். இல்லாட்டி அது முழுக்க பெண் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல். ஒரு பிள்ளைக்கிலேருந்து 10 பேருக்கு மேலே நடந்திருந்தால் கூட அது எவ்வளோ பெரிய தவறு. தெரியாமல் எவ்வளோ பேருக்கு இருக்கீங்க. சரியா? அதனால் இதுக்கு மேலே இது நடக்கக்கூடாதுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த அம்மா அப்பாவை டார்ச்சர் பண்ணாதீங்க. அவங்கள ஃப்ரீயாக விடுங்க. அவங்க மேற்கொண்டு இந்த பிள்ளைக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு நிறைய போராடிட்டு இருக்காங்க. அவங்கள டார்ச்சர் பண்ணாதீங்க. அவங்கள ஃப்ரீயாக விடுங்க. இனிமேலாவது அவங்க போராடி அந்த குழந்தைக்கு ஒரு நியாயம் கிடைக்கட்டும். சரி? மேற்கொண்டு இதுக்கு சரியான தீர்வு எங்களுக்கு கிடைக்கல, ஹியூமன் ரைட்ஸ் மூலமாக நாங்கள் இது போயிட்டுருக்கோம், மேற்கொண்டு இதுக்கு சரியான தீர்வு கிடைக்கலன்னு சொன்னால் அதுக்கு தேவையான ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணுறதுக்கு நாங்கள் லேடிஸ் ரெடியாக இருக்கோம். நீங்கள் யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்களோ கண்டிப்பாக எங்களோட ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.